கேரமல் ஆர்த்தன்டிக் இந்த வெங்காய சட்னி பார்க்கலாம். 1½ டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா 2 கைப்பிடி முழுதான சிறு வெங்காயம், 7 மிளகாய் போட்டிருக்கேன். காரத்துக்கு தகுந்தது போல் நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். மிளகாயோட நிறம் மாறினோன்னே அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். சின்ன வெங்காயமாக இருந்தால் முழுதாக போடலாம். கொஞ்சம் இந்த அளவுக்கு பெருசாக இருந்ததுன்னா 2ஆக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். மேலே கேரமல் ஆகணும் பாருங்கள். இந்த அளவுக்கு ஆனோன்னு சிம் பண்ணிட்டோம். இப்போ 30% ஃப்ளேமில் இருந்து சிம் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் கருக விடுறோம். ஒரு புளி ஒரு சொல புளி போட்டு அதை சாஃப்டானோன்னு அதையும் கூட எடுத்து வச்சிடலாம். ஒரு 30 செகண்டில் எடுத்து மிளகாயோடு போட்டு வச்சிடலாம். இப்போ வெங்காயத்தை திரும்ப ஒரு நிமிஷம் மட்டும் பெரட்டி கொடுக்கும்போது நல்லா ஃபுல்லாக கேரமல் ஆகிருக்கணும். அதாவது லைட்டாக கருகி இருக்கணும். ரொம்ப கருக விட்டிங்கன்னா அது கசப்பு தட்டும். அதனால் இது ஒரு பதமாக இது போல் எடுத்து ஆற வச்சுக்கிறோம். மிக்ஸி ஜாரில் இப்போ போட்டோம். மிளகாய், உப்பு, புளி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியான சட்னியாக எடுக்கணும். இதை தண்ணியாக சாப்பிட்டா நல்லா இருக்காது. தாளித்து கொட்டுறோம். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டி நல்லா அதை கலந்து கொடுத்துட்றோம். அருமையாக இருக்கும். இப்போ வாங்க டிப்ஸ் பார்க்கலாம். இந்த வெங்காய சட்னி ஆதி காலங்கள்லேருந்து நாம் தொன்று தொட்டு இப்படி தான் ஆர்த்தன்டிக்கான வெங்காய சட்னி இது தான். 3 பொருள் தான். வெங்காயம், வரமிளகாய், உப்பு, கொஞ்சமாக புளி. அதுதான் தாளித்து கொட்டும்போது கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, அவ்வளோதான். இதனுடைய ருசி எப்படி நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறதுன்னா கொஞ்சம் நல்லா எண்ணெயை விட்டு கருக விடணும். அதே போல் தண்ணி ஊற்றி அதை கலக்கக்கூடாது. சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த அம்மியிலையோ உரல்லையோ கொஞ்சமாக போட்டு அதை இது பண்ணி எடுப்பாங்க. அவ்வளவுதான். ரொம்ப அட்டகாசமான சுவையோடு இருக்கும். நான் இப்போ இந்த பண்ணியிருக்க இந்த சட்னியோட அளவுகள் 5 தோசைக்கு தான் சரியாக வரும். நீங்கள் உங்கள் உறுப்பினர்களுக்கு தகுந்தது போல் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஏன்னா இது அப்போ கூட்டு குடும்பங்களாக இருந்தப்போ முதல் நாள் இரவே வயதானவங்க பேசிக்கிட்டு ஒரு 4-5 பேர் வீட்டுக்கு முன்னாடி திண்ணையில் உட்காந்து பேசிட்டு அந்த வெங்காயத்தை எவ்வளவு நம்ம வீட்டு உறுப்பினர்களுக்கோ அவ்வளவு வெங்காயத்தை அவங்க உரித்து வச்சுருவாங்க முழுதாக. அப்போ ஏது ஃப்ரிட்ஜு வெளியவே வச்சுருவாங்க. அது நல்லாயிருக்கும். அப்படியே முழுசாக போட்டால் இப்போ தான் சிறு வெங்காயம் பெருசாக வருது. அப்போ கணக்காக வரும், சின்னதாக வரும். முழுசாக போட்டு அதை கேரமல் பண்ணி அரைக்கிறது. இதில் ஒரு பியூட்டி என்னென்னா இந்த வெங்காயம் இன்னைக்கு வரையிலும் இன்ஃபெர்டிலிட்டி டாக்டர்ஸ் சொல்கிறது உங்களுக்கு கரு உண்டாகிறதுக்கு வெங்காயத்தையும் பருப்பையும் நிறைய சேர்த்துக்குங்க அப்படின்னு. அந்த பருப்பில் புரோட்டீன் தேவை. ஏன்னா நம்மளோட மனுஷங்களோட செல்களே புரோட்டீனால் ஆனது. அதனால நிறைய பருப்பு வகைகளை சேர்த்துக்க சொல்கிறாங்க இன்னைக்கு வரையிலும் டாக்டரு. அதுபோல் இந்த சிறு வெங்காயத்தை சேர்த்துக்கும் போது அந்த ஆண் பெண் இருவருக்குமே ஆணுக்கு செமனோட அந்த நகரும் தன்மையும் பெண்களுக்கு அந்த கரு முட்டையுமே நல்ல பல்ஜாகி நல்ல ஆரோக்கியமாக அந்த ஒன்று சேரக்கூடிய விஷயம் இந்த சின்ன வெங்காயத்தில் இருக்குது. அதனால் சின்ன வெங்காயத்தை அந்த காலத்தில் நிறைய நம்மள அறியாமையே சேர்த்து வந்தோம். அது குழந்தை குடக்கிறதுக்கு நமக்கு அது ஒரு சப்போர்ட்டாகவும் இருந்ததுங்கிறத இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணிக்கலாம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.